ஒரு மனிதர் ஒரு பயணம் செய்கிறார், கஅபா திசை எந்த இடம் என்று தெரியவில்லை, இந்த இடத்தில் பள்ளிவாசல் இல்லை, தனியாக ஒரு இடத்தில். இப்போ கஅபா எந்த இடம் என்று தெரியவில்லை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்க வேண்டும். விசாரித்து கஅபாவை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும். சரி, யாரோ சொன்னார் விசாரித்த போது இந்த திசையில் தான் கஅபத்துல்லா, கிபிலா திசை இதுதான் என்று சொல்லப்பட்டது. நம்ம என்ன செய்கிறோம்? அந்த கிபிலா திசையை பார்த்து தொழுதுட்டோம். தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்கின்றார்கள், இல்லை இது இல்லை திசை, கொஞ்சம் சைடு திரும்ப வேண்டும். இப்போ இது நாம் முயற்சி செய்து விட்டோம், நம்முடைய சக்தி நமக்கு போய் பார்க்க முடியாது. அல்லது இப்போது செல்போன்கள் எல்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது, கிபிலாவை கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறைகள், அப்படி பார்க்க வேண்டும். ஏதோ முயற்சி செய்து பார்த்ததுக்கு அப்புறம் இது தவறு, கிபிலா திசை இல்லை என்று அறிந்துவிட்டால் அதில் தவறில்லை. நமது சக்திக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அவனுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். எனவே அந்த தொழுகை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். திருப்பி தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒரு விஷயம். அதே போல சகோதரர்களே, தொழுகையாளிகள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தனது உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும், தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இது மூன்று சுத்தங்களும் அடிப்படையான ஒரு விஷயம். ஒருவருக்கு உடல் சுத்தமாக இருக்கிறது, ஆனால் அவர் அணிந்திருக்கக்கூடிய வேஷ்டியில் என்ன செய்கிறது? பேரப்பிள்ளையை தூக்கி வைத்திருந்தார், சிறுநீர் கழித்து விட்டது, ஞாபகம் இல்லாமல் மறந்து கொண்டு வந்துடுறாரு, நஜீஸாக இருக்கிறது. இப்போ தொழுதால் என்ன செய்ய வேண்டும்? நஜீஸாக ஆகிவிடும். ஏன்னா ஆடையில் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே சுத்தமாக இருக்கிறது, ஆனால் தொழக்கூடிய இடத்தில் நஜீஸ் ஏதாவது இருந்தால் அந்த தொழுகை பாத்திலாக ஆகிவிடும். எனவே இந்த மூன்றும் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சிறுநீரிலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறுநீர் கழித்து விட்டு நல்ல முறையில், ஏன்னா அந்த சிறுநீர் சிலர்களுக்கு சிறுநீர் கழித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யும்? சிறுநீர் வந்து கொண்டே இருக்கும். அதை சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாமல் என்றால் தொழுகை என்ன செய்துவிடும்? பாத்திலாக ஆகிவிடும். தனஸ்ஸஹு மினல் பவுல், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சிறுநீரிலிருந்து நீங்கள் உங்களை சரியாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். ஃபைன்ன ஆமத அதாபல் கபரி மின்ஹு, நரக கபர் வேதனையுடைய பெரும்பாலான அந்த வேதனை இந்த சிறுநீர் சுத்தம் செய்யாததன் காரணமாகத்தான் என்று அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். பாருங்க, மர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். நடந்து போகும்போது இரண்டு கபர்களை பார்க்கின்றார்கள். போகக்கூடிய வழியில் இரண்டு கபர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹுமா யுஅذபானி வமா யுஅذபானி ஃபீ கபீரின், இந்த இரண்டு மனிதர்களும் கபருக்குள்ளே நடக்கின்ற விஷயம். அதை ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்க? இந்த முஅஜிஸாத், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த நிகழ்வை காட்டி கொடுக்கிறான். ஒரு முஅஜிஸாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு அதை பார்க்க முடியாது, அல்லாஹ்வுடைய ரசூல் அதை அறிகின்றார்கள். இந்த இரண்டு மனிதர்களும் கபருக்குள்ளே வேதனை செய்யப்படுகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அம்மா ஹாதா ஃபகான் லா யஸ்ததிரு மினல் பௌல், இதில் ஒரு மனிதர் ஏன் தெரியுமா வேதனை செய்யப்படுகின்றார்? சிறுநீரை சுத்தம் செய்யாததன் காரணமாக. நல்ல முறையில் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்திருந்த காலகட்டத்தில் என்ன செய்ய மாட்டார்? சிறுநீரை சரியாக சுத்தம் செய்ய மாட்டார்.
அதனால்தான் இந்த மனிதர் வேதனை செய்யப்படுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு மனிதர் பிறரை பற்றி புறம்பேச தெரியக்கூடிய ஒரு மனிதர். ஆக மொத்தத்தில் சகோதரர்களே, உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பேரீச்ச மரத்தினுடைய மட்டையை எடுத்து கொண்டு வந்து இரண்டாக கிழித்து அந்த கபருக்கு மேலே என்ன செய்தார்கள், வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துவிட்டு சொன்னார்கள், இந்த பேரீச்ச மரத்தினுடைய இந்த மட்டை காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இந்த மட்டை தஸ்பீஹ் ஈரமாக இருக்கும் போதெல்லாம் இந்த மட்டை இவருக்காக வேண்டி தஸ்பீஹ் செய்கிறது. இந்த ஹதீஸை வைத்து கொண்டு சில சகோதரர்கள் மையத்துக்கு மேலே என்ன செய்வாங்க, சில செடிகளை என்ன செய்வார்கள், நட்டு வைப்பார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் பேரீச்ச மரத்தினுடைய அந்த மட்டையை கிழித்து நட்டு வைத்து விட்டு சொன்னார்கள், இந்த பேரீச்ச மரத்தினுடைய மட்டை காயாமல் இருக்கும் காலமெல்லாம், ஈரத்தோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த மட்டை தஸ்பீஹ் செய்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய பாவத்தை என்ன செய்வான், மன்னிப்பான். லஅல்லஹு யுഖஃபிஃபு அன்ஹுமா மாலம் யைபிஸா. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நூற்றுக்கணக்கான ஜனாசாக்களுக்கு என்ன செய்து கலந்திருக்கின்றார்கள். எந்த ஜனாசாவிற்கும் இதே மாதிரி என்ன செய்யவில்லை. இந்த ஜனாசாவிற்கு மட்டும்தான் என்ன செய்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வழிமுறையாக இதை என்ன செய்ய முடியாது, கருத முடியாது. எனவே நாம் என்ன செய்யக்கூடாது, அதை நட்டு வைக்கக்கூடாது என்ற கருத்தையும் அறிஞர்கள் என்ன செய்கின்றார்கள், முன்வைத்திருக்கின்றார்கள். அப்படி எல்லோருக்கும் உண்டான பொதுவான ஒரு சட்டமாக இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஜனாசாக்களுக்கும் இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டும், செடிகளை நட்டு வைத்திருக்க வேண்டும். அப்படி நட்டு வைக்கவில்லை. இப்போ இது அந்த மனிதர்களுக்கு மட்டும் செய்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். இதனுடைய ரகசியம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எனவே நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த செடியை என்ன செய்யக்கூடாது, நட்டு வைக்க கூடாது. அந்த செடி பிரார்த்தனை செய்யும் என்ற எண்ணத்தில் நட்டு வைக்கக்கூடாது என்ற கருத்தையும் அறிஞர்கள் என்ன செய்கின்றார்கள், முன்வைக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதிலிருந்து, அந்த மனிதர் வேதனை செய்யப்படுவது சிறுநீரை சரியான முறையில் சுத்தம் செய்யாததன் காரணமாக. அதே மாதிரி ஆடையை சுத்தம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பதிவு செய்யும் போது, வஸியாபக ஃபதஹிர், உனது ஆடையை நீ என்ன செய், சுத்தம் செய்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, உஸல்லி ஃபி ஸௌபில் லதி ஆதி ஃபீஹி அஹ்லி கால நஅம். இந்த மனிதர் ரசூலுல்லாஹ்விட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹதீஸ் அஹ்மது இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலே, எந்த ஒரு ஆடையை அணிந்து கொண்டு எனது இல்லறத்தில் நான் ஈடுபடுகிறேனோ அந்த ஆடையை அணிந்து கொண்டு நான் தொழுகை நடத்தலாமா அப்படின்னு கேட்கிறாரு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் தொழலாம், பிரச்சனை இல்லை. என்றாலும் தராஃபிஹி ஷையன் ஃபதக்ஸிலுஹு, அதில் ஏதாவது இருந்தால், விந்து இருந்தால் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ நஜீஸான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு சுத்தம் செய்வதை இஸ்லாம் என்ன செய்கிறது, தடை செய்கிறது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லை. மனிதனுடைய விந்து ஆடையில் பட்டுவிட்டால் அது நஜீஸ் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை உற்பத்தி செய்திருப்பது நஜீஸான ஒன்றிலிருந்து என்ன செய்யவில்லை, மனிதனை உற்பத்தி செய்யவில்லை. சுத்தமான ஒன்றிலிருந்து தான் என்ன செய்கிறான், இறைவன் மனிதனை உற்பத்தி செய்திருக்கிறான். எனவே மனிதனுடைய அந்த விந்து என்பது நஜீஸ் அல்ல என்ற கருத்தை தான் ஹதீஸ்களில் நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. என்றாலும் தொழும்போது அந்த மாதிரி விஷயங்களை
சுத்தம் செய்வதுதான் மிகவும் சிறந்தது என்ற ஒரு கருத்தை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அதனால்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குன்து அஹக்குஹு பில்லஃபரி, அந்த வித்து காய்ந்திருந்தால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய விரலை நகத்தை கொண்டு அதை சுரண்டி சுத்தம் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஹதீஸ்கள் எல்லாம் என்ன செய்கிறது, பதிவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற சகோதரர்களே, நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், தொழுகையில் அவுரத்தை மறைப்பது. அவுரத்து மறைப்பது தெரியும். ஆண்களுடைய அவுரத்து என்னது? தொப்புளுக்கும் முட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிதான் ஆண்களுடைய அவுரத்து பகுதி. இந்த பகுதியை கண்டிப்பாக கம்பல்சரியாக என்ன செய்ய வேண்டும், மறைக்க வேண்டும். பெண்களுக்கு நமக்கு தெரியும், முகத்தையும் முன்கையையும் தவிர மீது எல்லா பகுதிகளையும் பெண்கள் மறைக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் கம்பல்சரியாக நிர்பந்தமாக மறைக்க வேண்டிய பகுதி தொப்புளுக்கும் முட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியை கண்டிப்பாக மறைக்க வேண்டும். ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சில சகோதரர்கள் பேண்ட் அணிந்து கொண்டு வருவார்கள். சுஜூது செய்கின்ற அந்த நேரத்தில் அந்த பேண்டினுடைய பின்பகுதி என்ன செய்யும், ஒரு ஓட்டையாக தெரியும், லூஸாக இருக்கும் அந்த பேண்டு. எனவே தொப்புளுடைய கீழ்ப்பகுதி முதுகு பகுதி வெளியே என்ன செய்யும், தெரியக்கூடிய அளவு தொழுகை பாத்திலாக ஆகிவிடும். இதை ஆடவர்கள் மிக எச்சரிக்கையாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். பல சகோதரிகளை நாம் பார்க்கிறோம், சில சகோதரிகளிடத்தில் ரகசியமாக அழைத்து நாம் சொல்லி இருக்கிறோம், உங்களுடைய தொழுகை பாத்திலாக ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம், தொப்புனுடைய கீழ்ப்பகுதி, அந்த முன்பகுதி மட்டுமல்ல, பின்பகுதி அப்படியே ரவுண்டா, அந்த தொப்புள் தான் அளவுகோல். அதை சுற்றி உடலை சுற்றி தொப்புளுடைய அப்படியே ரவுண்டா சுற்றி உடலை சுற்றி கீழ்ப்பகுதி முட்டு வரை ஆண்களுக்கு அவுரத். ஆனால் சுஜூது செய்யும் போது உங்களுடைய அந்த பேண்ட் இடைவெளியாக என்ன செய்கிறது, தொப்புளுடைய கீழ்ப்பகுதி வெளியே தெரிகிறது. இது தொழுகை என்ன செய்ய முடியாது, இதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற விஷயத்தை ஆடவர்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அதே போல சகோதரர்களே, வாகனத்தில் தொழுவது, வாகனத்தில் தொழலாமா என்று கேட்டால், சுன்னத்தான தொழுகையை வாகனத்தில் தொழும். உதாரணமாக ஒரு பயணம் செய்கிறோம், பயணம் செய்யும் போது வாகனம் போய்கொண்டே இருக்கிறது, 2 ரக்காத்து ஒரு 10 மணிக்கு தொழுவோம் இல்லையா, காலையில் துஹா தொழுகை தொழ வேண்டும். வாகனத்தை நிப்பாட்டி தொழுதால் கொஞ்சம் இடைஞ்சல், இந்த லேட் ஆகும். அப்போ அதனால் சுன்னத்தான தொழுகையாக இருந்தால் அந்த வாகனத்தில் இருந்து கொண்டே என்ன செய்து விடலாம், தொழுது கொள்ளலாம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்குகின்ற ஒரு சலுகை. காரில் போகிறோம் அல்லது பஸ்ஸில் போகிறோம் அல்லது ரயிலில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், கிபிலா திசையை விட்டு மாறி வேறு திசையில் என்ன செய்யும், போகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சுன்னத்தான தொழுகையாக இருந்தால். அதே நேரத்தில் ஃபரலான தொழுகையாக இருந்தால் முடிந்தால் கண்டிப்பாக ரயில் போகும்போது என்ன செய்ய முடியாது, ரயில் நமக்காக வேண்டி நிப்பாட்டுவானா, நிப்பாட்ட மாட்டான், அப்போ தொழுது கொள்ளலாம். ஆனால் நாம் சொந்த வாகனத்தில் போகிறோம், சொந்த வாகனத்தில் போகும்போது கண்டிப்பாக வாகனத்தை ஒரு அருகில் நிப்பாட்டிவிட்டு வாகனத்திலிருந்து இறங்கி கிபிலா திசையை பார்த்துதான் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். சுன்னத்தான தொழுகைக்கு மட்டும்தான் இந்த சலுகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஏன் இந்த சலுகையை இஸ்லாமிய மார்க்கம் வைத்திருக்கிறது என்றால், மனிதர்களுக்கு ஒரு இலகு, சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக வைத்திருக்கிறார். எனது அடியார்கள் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறார், உங்களை சிரமப்படுத்த வேண்டும் என்று நாடவில்லை என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்கிறான், பதிவு செய்கிறான்.
ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்த்தேன், யுஸல்லி அலா ராஹிலத்திஹி, வாகனத்தின் மீது அமர்ந்து தொழுதார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைஸு தவஜ்ஜஹது பிஹி, அந்த வாகனம் எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த திசை. புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, யூமி பிரஅஸிஹி, வாகனம் செல்லும் போது தங்களுடைய தலையை கொண்டு சுஜூத் செய்வார்கள், இஷாரா செய்வார்கள். அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமித, அல்லாஹு அக்பர், இப்படி தலையை எண்ணி அசைத்தன செய்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சுஜூத் செய்வார்கள். வலம் யக்குன் யஸ்னஹு ஃபில் மக்தூபத்தி, இந்த செயலை ஃபரலான தொழுகையில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்ற ஹதீஸ் என்ன செய்கிறது, பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆபத்தான ஒரு நேரமாக இருந்தால் ஃபரலான தொழுகையையும் வாகனத்தில் இருந்து தொழுது கொள்ளலாம். யானை துரத்துகிறது என்று வைத்துக் கொள்வோம், ஒரு எதிரிகள் துரத்துகிறார்கள், அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறோம், அந்த நேரத்திலையும் தொழுகையை கலா செய்யக்கூடாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பதிவு செய்யும் போது, வஇன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பானன், நீங்கள் அச்சமாக இருந்தால், பயம் ஏற்பட்டால், நீங்கள் வாகனத்திலோ நடந்த நிலையிலோ வாகனத்திலோ நீங்கள் உங்களுடைய தொழுகையை என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு விளக்கத்தையும் நாம் என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். அதே போல சகோதரர்களே, நியத்து வைக்க வேண்டும். தொழுகையில் ஒரு உதவு செய்துவிட்டு வருகிறார், தொழுகை முடிந்தது, திரும்பி செல்லும் போது நாம் கேட்கிறோம், நீங்க இப்ப என்ன தொழுதீங்க தெரியலையே, என் ஃப்ரெண்டு வந்தான், வான்னு கூப்பிட்டான், வந்தேன், சேர்ந்து தொழுதேன், அல்லாஹ் அக்பர்னு கை கட்டி, என்ன தொழுகைன்னு என்ன செய்யலை தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தான் என்ன தொழுகையை தொழுகிறோம் என்று தனக்கு என்ன செய்ய வேண்டும், லொஹராக இருந்தால் லொஹரு, அசராக இருந்தால் அசரு தொழுகிறேன் என்று நியத்து வைக்க வேண்டும். நியத்து வாயினால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்ற விஷயம், நியத்தை பொறுத்தவரையில் மனதுக்குள்ளே தான். அது ஒதுவாக இருந்தாலும் சரி, குளிப்பதாக இருந்தாலும் சரி, தயம்மமாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, நோம்பாக இருந்தாலும் சரி, ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மனதுக்குள்ளே தான் நியத்து வைக்க வேண்டும். நான் நோன்பு பிடிக்கிறேன் அப்படின்னு வாயினால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் உது செய்யும் போது நான் உது செய்கிறேன் அப்படின்னு வாயினால் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனதுக்குள்ளால் நினைக்க வேண்டும், உறுதியாக மனதுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், கருத வேண்டும். ஆனால் ஒரே ஒரு அமலுக்கு மட்டும் வாயினால் சொல்ல வேண்டும். அது எந்த அமல் தெரியுமா? இந்த அமல் ஹஜ்ஜு உம்ரா. ஹஜ்ஜு உம்ரா நிறைவேற்று. இப்போ ஏன் ஹஜ்ஜு உம்ராவுக்கு மட்டும் தனிச்சட்டம்? இந்த சட்டம் என்பது நானோ நீங்களோ உருவாக்கக்கூடிய சட்டம் அல்ல. அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் உருவாக்கக்கூடிய ஒரு சட்டம். ரசூல் சட்டத்தை உருவாக்குகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வஹி வருகிறது. அந்த வஹியின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சட்டத்தை சொந்த விருப்பத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்க மாட்டார்கள் சொந்த விருப்பத்தில். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னா கூட அல்லாஹ் அதை தடை செய்து விடுவான். இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் வஹி அறிவிக்கக்கூடிய தகவல்களை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு மனைவியுடைய வீட்டில் போய் என்ன செய்தாங்க, ஒரு விஷயத்தை சாப்பிட்டாங்க. இந்த இது தேன் சாப்பிட்டாங்க. ஜைனப் பின்த் ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவியுடைய வீட்டில் போய் தேன் சாப்பிட்டார்கள். இப்போ தேன் சாப்பிட்ட இந்த விஷயம்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இன்னொரு மனைவி சஃபியா என்று நினைக்கிறேன், இருவருக்கும் தகவல் கிடைத்தது. ரசூலுல்லாஹ் அந்த மனைவியுடைய வீட்டில் போய் தேன் சாப்பிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு அது மனசுக்குள்ளால ஒரு கஷ்டம். அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கே போய், பெண்கள் தானே, சில நேரங்களில் அந்த நேச்சுரல் ஹேபிட் என்ன செய்கிறது, முந்துகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின்த் ஜஹ்ஷினுடைய வீட்டில் போய் தேன் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் வரும்போது நமக்கு ஒரு ஐடியா பண்ணணும். ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும், உங்களுடைய வாயிலிருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருகிறது என்று சொல்ல வேண்டும். அதாவது அங்கே போய் தேன் சாப்பிட்டா அங்கே போய் வாயிலிருந்து ஒரு பேட் ஸ்மெல் என்ன செய்கிறது, வருகிறது என்று ஒரு தந்திரபூர்வமாக ஒரு திட்டம் தீட்டினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு மனைவி. ரசூலுல்லாஹ் வருகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னி அஜிது மின்க ரீஹல் மகாஃபியர், மகாஃபியர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், அதனுடைய ஸ்மெல் கொஞ்சம் மோசமாக இருக்கும். உங்களுடைய வாயிலிருந்து மகாஃபியருடைய அந்த ஸ்மெல் வருகிறதே யார சொல்லலாம். ஸ்மெல்லாம் வரல, இங்கே போய் தேனி சாப்பிட்டாங்க இல்லையா, அதை தாங்கி கொள்ள முடியாமல் ஒரு தந்திரபூர்வமாக ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு வரலாறு, இஸ்லாமிய வரலாற்று. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷயம் புரிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையா, தேனை சாப்பிட்டோம் இல்லையா, அதைத்தான் இவர்கள் மறைமுகமாக குத்தி காட்டுகின்றார்களோ என்பதையெல்லாம் புரிந்து கொண்ட பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இனி தேன் சாப்பிட மாட்டேன், இங்கே போய் என்ன செய்ய மாட்டேன், தேன் சாப்பிட மாட்டேன் எந்த ஒரு நல்லெண்ணத்தில் சொல்லியிருப்பாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா இதுக்கு மத்தியில் சண்டை வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம் எந்த ஒரு எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய. அப்படி இருந்தாலும் அந்த மனைவியின் வீட்டில் சென்று தேன் சாப்பிடுவது என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு ஹலாலா ஹராமா? ஹலால் தானே. அப்போ அந்த ஹலாலான ஒன்றை நான் இனி அங்கே போய் தேன் சாப்பிட மாட்டேன் என்று தடுப்பதற்குண்டான உரிமை ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது. இது மார்க்கம், இது இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் உண்டான ஒரு மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இறைவனின் மார்க்கம் இது. இப்போ அந்த மார்க்கத்தில் நான் தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது தவறு. அல்லாஹ்விற்கு லைட்டாக கோபம் வருகிறது. யாருக்கு? இறைவனுக்கு. இறைவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அனுப்புகிறான். ரசூலுல்லாஹ், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்லாத அஸ்வாஜிக். நபியே, நான் ஹலாலாக ஆக்கி இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் ஏன் ஹராமாக ஆக்குகின்றீர்கள்? தேன் சாப்பிடுவது உமக்கு ஹலால் அந்த மனைவியிடத்தில் சென்று, நீங்கள் எப்படி ஹராமாக ஆக்குவீங்க நபியே? அல்லாஹ் கேட்குறான் கொஸ்டின் திருமறை குர்ஆனில். தபுத்தகி மர்லாத்த அஸ்வாஜிக், உங்களுடைய சில மனைவிமார்களுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி. ஆயிஷா இன்னொரு மனைவி சொன்னாங்க, அவங்களுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் நான் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எப்படி ஹராமாக ஆக்குவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிறார். இப்போ சகோதரர்கள், நாம் புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வின் மார்க்கம். சட்டத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரிமை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உரிமை இருக்கிறது. எப்படி உரிமை இருக்கிறது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற வஹீயின் அடிப்படையில் தான். சொந்த விருப்பத்தில் அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, சட்டத்தை உருவாக்க முடியாது. ஏன்னா சொந்த விருப்பத்தில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சில நேரங்களில் என்ன செய்கிறது, தவறாக நிகழ்ந்திருக்கிறது. புகாரியில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. சஹாபாக்கள்
ஒரு முறையிலே விவசாயம் செய்கின்றார்கள். பேரிச்சமரத்தினுடைய அந்த விவசாயத்தை செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விவசாயத்தினுடைய மெத்தேடு, அதனுடைய முறையை பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா, இன்னொரு மெத்தேடு கொஞ்சம் மாற்றி செய்யலாமா, லாபம் நன்றாக கிடைக்குமே அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறார்கள். இப்போ சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹுடைய ரசூல் இல்லையா, அதை கொஞ்சம் ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி அந்த மெத்தேடு, கல்டிவேட்டிங் மெத்தேடு, விவசாய மெத்தேடை கொஞ்சம் மாற்றுகின்றார்கள். ஆனால் அந்த வருடம் பயங்கரமான நஷ்டம் ஏற்படுகிறது. பேரிச்சம்பழங்கள்லாம் தரம் குறைந்த பேரிச்சைகளாக மாறியது. ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆலோசனைப்படி தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த விவசாயத்தின் மெத்தடை சேஞ்ச் பண்ணினோம், ஆனால் நஷ்டம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்தும் அஅலமு அன் உமூரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய காரியங்கள் நீங்கள் தான் மிகவும் அறிந்தவர்கள். என்ன அபிப்பிராயம், நான் ஒரு யோசனை தான் சொன்னேன், இந்த வஹீயின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தகவல் கிடையாது, எனது சொந்த ஒரு யோசனையை நான் சொன்னேன், நீங்கள் கம்பல்சரியாக பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தில் இதை பதிவு செய்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்தும் அஅலமு அன் உமூரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய காரியங்களிலே நீங்கள் தான் மிகவும் அறிந்தவர்கள். இது என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் எதையும் கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ நமக்கு உரிமை கிடையாது. சொந்த விருப்பத்தில் செய்வதற்கு உரிமை கிடையாது. எது சொல்லப்பட்டதோ அதைத்தான் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். உதாரணமாக அல்லாஹு அக்பர் என்று கைகட்டினதுக்கு அப்புறம் வஜ்ஹத்து ஓதணும். அந்த நேரத்தில் போய் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், ரசூலுல்லாஹ் மேல ஸலாத் சொல்லலாமா? சொல்லக்கூடாது, தப்பு. இப்படி சொல்லும்போது சொல்லுவாங்க, அங்கே ஒரு பாவி இருக்கிறான், மகா பாவி, அவன் ரசூலுல்லாஹ் மேலே சலாத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மேலே சலாத்து சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ மலாயிக்கத்தஹு யஸல்லூன அலன் நபி, கண்டிப்பாக சலாத்து சொல்லணும். ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். கையை கட்டின உடனே வஜ்ஹத்து தான் ஓதணும், அல்லது சனா ஓதணும், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக என்ற துஆவை ஓதணும். திசை மாறி சென்று விடக்கூடாது. அப்போ மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டினார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். கூட்டவும் செய்யக்கூடாது, குறைக்கவும் செய்யக்கூடாது. அதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை. அல்லாஹுடைய ரசூலுக்கு கூட அந்த உரிமையை இறைவன் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. அல்லாஹுடைய ரசூல் செய்ததை கூட என்ன செய்திருக்கிறான், அந்த வசனத்தின் மூலம் கண்டிக்கிறான் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ திருமறை குர்ஆனோ இந்த தொழுகையில் நீங்கள் வாயினால் நியத்து வைக்க வேண்டும், ஒது செய்யும் போது வாயினால் சொல்ல வேண்டும். அதே மாதிரி குளிக்கும் போது கடமையான குளிப்பை குளிக்கும் போது வாயினால் நியத்து நான் குளிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி நோன்பு நோக்கும் போது இந்த வருடத்தினுடைய நவைத்து சோமவதன் அதாயி ஃபரதி ரமலான ஆதிஹி ஸனத்தில் இல்லாஹி தஆலா இதெல்லாம் சொல்வார்கள். இந்த மாதிரி வாயினால் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் ரசூலோ திருமறை குர்ஆனோ நமக்கு படிப்பிக்கவில்லை. அதை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு செல்கின்ற அந்த நேரத்திலும் ஹஜ்ஜிற்கு செல்கின்ற அந்த நேரத்திலும் அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன், அல்லாஹ் நான் ஹஜ்ஜை செய்வதற்காக இதோ அடிபணிந்து உனது அழைப்புக்கு அடிபணிந்து நான் வந்துவிட்டேன், நான் ஹஜ்ஜு செய்ய விரும்புகிறேன்
உம்ரா செய்ய விரும்புகிறேன் என்று நியத்து வைத்து நாவினால் என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனால உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாவினால் அந்த நியத்தை சொல்ல வேண்டும். மற்றுள்ள எல்லா இறை வணக்கத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனதால் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் என்றால் ஹராமாக்கக்கூடிய தக்பீர். அதாவது தொழும்போது நாம் கட்டக்கூடிய இக்காமத்து முடிந்து இமாமுக்கு பின்னால் நம்ம தொழுகிறோன்னு வைப்போமே, அல்லாஹு அக்பர் என்று முதல்ல அல்லாஹு அக்பர் என்று கட்டக்கூடிய முதல் தக்பீர், அந்த தக்பீருக்கு பெயர் தான் தக்பீரத்துல் இஹ்ராம். இப்போ தக்பீரத்துல் இஹ்ராம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஹராமாக்கக்கூடிய தக்பீர். என்ன ஹராமாக்கக்கூடிய தக்பீர் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் என்று கைகட்டி விட்டால் பேச்சு ஹராம், பேசக்கூடாது. எந்த பேசிட்டா தொழுகை பாத்தில் ஆகிவிடும், தொழுகை முறிந்துவிடும். சாப்பிடுவது ஹராம், குடிப்பது அல்லாஹு அக்பர் கை கட்டிவிட்டு பக்கத்தில் மேசையிலேருந்து டேபிள்லேருந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்து இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. இது ஹராம். சாப்பிட்டாலோ குடித்தாலோ பாக்கெட்டில் கடலை மிட்டாய் இருக்குது, கடலை மிட்டாய் இருக்குது, அதை எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டு தொழுதுகிட்டே இங்கே இமாம் ஓதிட்டு இருப்பார், நமக்கு பின்னால் அப்படி செய்யலாமா? ஒரே கான்சன்ட்ரேஷன், அல்லாஹுடைய சிந்தனை மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஏன்னா தொழுகை அப்படின்னா அல் முனாஜாத், அல்லாஹ்விடத்தில் பேசுவது தான் தொழுகை. அப்போ இந்த தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது தொழுகையில் கண்டிப்பாக செய்யணும். எப்படி? உதாரணமாக தொழுகை நடந்து கொண்டே இருக்கிறது, ருக்குல போயாச்சு. யாரு? இமாம். மாமூம்களும் ருக்குவில் போறாங்க. அங்கிருந்து ஒரு ஆள் ஓடி வராரு. இங்க வரும்போது பள்ளிவாசலுக்கு உள்ள ஏறும்போது இமாம் அல்லாஹு அக்பர் என்று ருக்குவுக்கு போனாரு, மாமூம்களும் ருக்குவில் போயிட்டாங்க. அவர் என்ன ஓடி என்ன செய்யறாரு? அல்லாஹு அக்பர் ருக்குவில் போறாரு. இப்ப இவருடைய தொழுகை பாத்தில். அப்படி போகக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, அங்க அல்லாஹு அக்பர் என்று முதலில் கை கட்ட வேண்டும். இதான் தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லி அல்லாஹு அக்பர் என்று கை கட்டிவிட்டு திரும்ப ருக்கு அல்லாஹு அக்பர் என்று ருக்குக்கு என்ன செய்யணும்? போகணும். டைரக்டாக அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்லாம அங்கேருந்து ஓடி அல்லாஹு அக்பர் என்று ருக்குல போனா அவர் தக்பீரத்துல் இஹ்ராம் என்ன செய்யவில்லை. அந்த மனிதனுடைய தொழுகை சரியாக கருதப்படாது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா சில சகோதரர்கள் இப்படி செய்வதை நாம் பார்க்கிறோம், அவரிடத்தில் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மிஃப்தாஹு ஸலாத், தொழுகையினுடைய திறவுகோல் அத்துஹூர், சுத்தம் செய்வது, உது செய்வது. உது இல்லாமல் தொழுகையை ஏற்றுக்கொள்ளலாம். அது முடிந்தால் தஹ்ரீமுஹா அத்தக்பீர், அனைத்து விஷயங்களிலிருந்தும் அந்த தொழுகையை ஹராமாக ஆக்குவது, தொழுகையில் செய்வதை எல்லாமே ஹராமாக ஆக்குவது என்பது அத்தக்பீர். தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் சொல்லி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டா எல்லாமே என்ன செய்யணும்? ஹராமாக. பேசுவது, குடிப்பது, சாப்பிடுவது, தூங்குவது எல்லாமே ஹராம். தஹ்லீலுஹா அத்தஸ்லீம், அந்த தொழுகையிலிருந்து விடுபடுவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்படி தான் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனித்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று தான் சொல்ல வேண்டும். சில கிதாபுகளில் பார்க்கும்போது அல்லாஹு அஅலம் என்று சொல்லலாம்,
அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஏன்னா அலம், அலம் என்றால் அலீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரியவன். அலம், அலீம் என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு மட்டும் உண்டான ஒரு வார்த்தை. திருமறை குர்ஆனில் இந்த அலீம் என்ற வார்த்தை பல இடங்களில் பதிவாகிறது. அப்ப அல்லாஹு அலம் என்று சொல்லி கை கட்டலாமா? கூடாது. அர்த்தம் கரெக்டாக வருகிறது, அலம். அதே மாதிரி அஜல், அல்லாஹ் மிகவும் கம்பீரமானவன், ஜலால் என்ற வார்த்தையில் உள்ளது அஜல். இந்த எந்த வார்த்தைகளையும் சொல்லி கை கட்டினால் அந்த தொழுகை பாத்திலாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தி நாம் கைகட்ட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க சகோதரர்களே, அல் கியாம், தொழுகையை பொறுத்தவரையில கண்டிப்பாக நின்றுதான் தொழ வேண்டும். ஒருவருக்கு நிற்பதற்கு சக்தி இருக்கிறது என்றால் நின்றுதான் தொழ வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும்போது ஹாஃபிது அலஸ்ஸலாத், தொழுகையை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வஸ்ஸலாத்துல் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன், இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நில்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நிற்க வேண்டும் தொழுகையில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லி காயிமன், நீங்கள் நின்று தொழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஃபஇல்லம் தஸ்தத்தி, முடியாமல் இருந்தால் காயிதன், இருந்து தொழுது கொள்ளுங்கள். படுத்திடக்கூடாது. இருப்பதற்கு முடியாமல் இருந்தால்தான் என்ன செய்ய வேண்டும், படுத்து தொழ வேண்டும். இதை நாம் கவனிக்க வேண்டும். ஒருவர் நின்று தொழ சக்தி இருந்தும் சேரில் உட்கார்ந்து தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை யாரு தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நமக்கு நிற்க முடியுமா முடியாதா? நமக்கு வெளியிலிருந்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மற்றவருக்கு நிற்க எல்லாம் முடியும், அப்படி முடிஞ்சாலும் அவர் என்ன செய்யறாரு, இருந்து தான் தொழுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்வதற்குண்டான உரிமை நமக்கு கிடையாது. ஏன்னா அவர் வெளியில பார்ப்பதற்கு ரொம்ப வாட்டச்சாட்டமா என்ன செய்வார், இருப்பார். ஏன்னா ஒரு மனிதருடைய வெளி தோற்றத்தை வைத்து அந்த மனிதனுடைய அந்தரங்கத்தை நமக்கு என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. வெளியில் பார்ப்பதற்கு ரொம்ப டிப்டாப்பா நோய் நொடிகள் இல்லாதவரை போல இருப்பார். அதுக்கு உள்ளால பல நோய்கள் இருக்கலாம். அது அல்லாஹுக்கு தான் தெரியும், அவருக்கும் தெரியும், அவருடைய ரப்புக்கும் என்ன செய்யும் தெரியும். எனவே அவர் உடல் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார். அப்படி சில சகோதரர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் ஏன் சேரில் உட்கார்ந்து தொழுகிறாரு, அது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அதை சொல்வதற்கு? அவருடைய ரகசியம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவரை யோசிக்க வேண்டிய விஷயம், எனக்கு நின்று தொழ முடியுமா முடியாதா? நின்று தொழ முடியும் என்று அவருடைய மனசு அவர்கிட்ட சொல்லுது. நமக்கு நின்று சாதாரணமாக தொழுதுடலாம். அப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு என்ன செய்கிறோம், உட்கார்ந்து தொழுகிறோம் அப்படின்னு அவருடைய மனசு அவர்கிட்ட சொல்லுதுன்னு வைங்களேன். இப்போ இந்த தொழுகை பாத்திலாக ஆகிவிடும். இதை தொழக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக, இந்த சட்டம் ஃபரதான தொழுகைக்கு மட்டும்தான். அதில் ஒரு சலுகை இஸ்லாமிய மார்க்க நமக்கு அதில் ஒரு சலுகை வைத்திருக்கிறது. இப்போ சுன்னத்தான தொழுகை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு ஆளும் நின்று தொழுறாரு, சும்மா இருந்து தொழுவோம், நின்று தொழ முடியும், இருந்து தொழுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்து தொழுவார்னு வைங்களேன். அந்த சுன்னத்தான தொழுகை பாத்திலாக ஆகாது, அதை ஏற்றுக்கொள்ளப்படலாம். அதே நேரத்தில் அந்த அல்லாஹு தஆலா அதற்கு கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறதே, அது பாதி கூலி தான் கிடைக்கும். இது சுன்னத்தான தொழுகை. பரதான தொழுகை நின்று தொழ சக்தி இருக்கும்போது இருந்து தொழக்கூடாது. சுன்னத்தான தொழுகையாக இருந்தால்
அப்போ சுன்னத்தான தொழுகையாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? நின்று தொழ முடியும் போது உட்கார்ந்து தொழலாம். ஆனால் ரொம்ப ஒரு மனிதனை போட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு இஸ்லாம் விரும்பவில்லை. அதே நேரத்தில் நின்று தொழவுகளுக்கு இருந்து தொழவுகளுக்கு வித்தியாசம் வேணும் இல்லையா? அதனால்தான் சக்தி இருந்தால் சுன்னத்தான தொழுகை இருந்து தொழுதால் நேர் பாதி கூலி தான் என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனால் தொழுகை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸலாத்துர் ரஜுலி, ஒரு மனிதனுடைய தொழுகை, காயிதன், அமர்ந்த நிலையில் அப்படி தொழுதால் நிஸ்ஃபு ஸலாத், அந்த தொழுகையினுடைய பாதி தான் கிடைக்கும், பாதி கூலி தான் கிடைக்கும் என்ற ஒரு ஹதீஸ் புகாரியில் என்ன செய்திருக்கிறது? பதிவாயிருக்கிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு செய்கின்ற இன்னொரு விஷயத்தை பாருங்கள். ஒரு மனிதனுக்கு நின்று தொழவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் அவர் இருந்து தொழுதால் அவருக்கு நின்று தொழக்கூடிய கூலி முழுவதுமாக கிடைக்கும். இதையும் இஸ்லாம் தான் என்ன செய்கிறது? நமக்கு அறிவிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஹமுர் ராஹிமீன், அவனுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய அந்தரங்க விஷயம், மனதுக்குள்ளே உள்ள விஷயம், அவனுடைய உடல் விஷயம் எல்லாமே இறைவனுக்கு தெரியும். உண்மையிலேயே அவனுக்கு நின்று தொழ முடியாது, அதனால தான் உட்கார்ந்து தொழுறான். அப்படின்னா நின்று தொழும் போது எவ்வளவு கூலி கிடைக்கிறதோ அத்துணை கூலியும் அமர்ந்து தொழக்கூடிய அந்த மனிதருக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா மரிதல் அப்து, ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால், அவ் அல்லது சாஃபர, பயணம் மேற்கொள்கிறார், குத்திபலஹு மாக்கான யஅமலுஹு வஹுவ ஸஹீஹுன் முகீமுன், அவர்கள் நோய்வாய்ப்படாமல் இருக்கும்போது, ஏன்னா நோய்வாய்ப்படும் போது தொழுகையெல்லாம் சுருக்கிடுவாங்க, இருந்தால் தொழுவாங்க. பயணத்தில் 4 ரக்காத்தான் 2 ரக்காத்தான் என்ன செய்வாங்க? தொழுவாங்க. இவர்களுக்கு முழு கூலி என்ன செய்யப்படும்? வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கூறுகின்றார்கள். ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்வோம், நேரமாகிவிட்டது. ஒரு விஷயம் என்னன்னா, இமாம் தொழுகை வைக்கின்ற அந்த நேரத்தில் மாமூம்கள் ஃபாத்திஹா ஓத வேண்டுமா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இமாம் தான் தொழு வைக்கிறாரு, இமாம் அதில் ஃபாத்திஹா ஓதுவார். மாமூம்கள் ஃபாத்திஹா ஓத வேண்டுமா? இதை கொஞ்சம் கவனமாக என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். இதில் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் குர்ஆனையும் நாம் பார்க்கும்போது, சில ஆதாரங்களை பார்க்கும்போது மாமூம்கள் ஃபாத்திஹா ஓத வேண்டும் அப்படின்னு தோணும். வேறு சில ஆதாரங்களை பார்க்கும்போது மாமூம்கள் ஓத வேண்டாம், இமாம் ஓதுவதை கேட்டுக்கொண்டே நின்றால் போதும் அப்படின்னு தோணும். அதனால்தான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், ஃபாத்திஹா மாமூம்கள் கண்டிப்பாக ஓதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில அறிஞர்கள் சொல்வார்கள், ஃபாத்திஹா ஓத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதை பண்ணணும் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸின் படி எல்லா தொழுகையிலும், ஃபரலாக இருந்தாலும் சரி சுன்னத்தாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று தெரிகிறது. இன்னொரு ஹதீஸை பாருங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹா கிதாப் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை இல்லை. இந்த ஹதீஸை பாருங்க, லஅல்லக்கும் தக்ரஹூன ஹல்ஃப இமாமிக்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், இமாமுக்கு பின்னால் நீங்கள் ஓதுகின்றீர்களா? காலு நஅம், இமாமுக்கு பின்னால் தொழும்போது நீங்கள் ஓதுகின்றீர்களா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. காலு, சஹாபாக்கள் கூறினார்கள், நஅம், ஆம் ஓதுகின்றோம். கால,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், சஹாபாக்களை பார்த்து, அப்படி ஓதாதீங்க, லா தஃஅலு, அப்படி ஓதாதீங்க, இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹாவை தவிர. ஃபாத்திஹா என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஓத வேண்டும். மாமூமாக இருக்கும் போதும் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும் என்று என்ன செய்கிறது? தெரிகிறது. எனவே இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்துவிட்டு மாமூம்கள் கண்டிப்பாக இமாம் ஓதினாலும் என்ன செய்ய வேண்டும்? ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று அறிஞர்கள் சட்டத்தை எழுதி வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு சைடில். இன்னொரு பக்கத்தில் பாருங்க, சில அறிஞர்கள் இந்த மாமூம்கள் ஓத வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அடிப்படையில் அப்படின்னா, இதா குரிஹல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிசாய்த்து கேளுங்கள் என்று ஒரு வசனம் குர்ஆன்ல என்ன செய்கிறது? வருகிறது. அப்ப அந்த வசனத்தின் அடிப்படையில் குர்ஆன் ஓதுவதை எந்த தொழுகையிலெல்லாம் கேட்கிறதோ அந்த தொழுகையில் மாமூம்கள் ஃபாத்திஹா ஓத வேண்டாம். எந்த தொழுகையில் கேட்கும்? மக்ரிப் தொழுகையில முதல் 2 ரக்காயத்தில் கேட்கும், கடைசி ரக்காயத்தில் கேட்காது. அப்போ அதில் ஒரு ரக்காயத்தில் ஓதணும். இஷா தொழுகையில் முதல் 2 ரக்காயத்தில் ஃபாத்திஹா இமாம் ஓதுவார், அப்போ மாமூம்கள் ஓதக்கூடாது. கடைசி 2 ரக்காயத்தில் இமாம் ஓதுவது கேட்காது, மாமூம்கள் ஓதணும். இது மாதிரி ஃபஜ்ரில் 2 ரக்காயத்தில் ஓதுவதும் கேட்கும். அதனால ஃபஜ்ரில் 2 ரக்காயத்தில் என்ன செய்ய வேண்டாம்? மாமூம்கள் ஓத. இமாம் ஓதக்கூடிய சப்தம் கேட்கக்கூடிய தொழுகையாக இருந்தால் மாமூம்கள் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிசாய்த்து கேளுங்கள். நம்ம புரிய வேண்டிய விஷயம், அல்லாஹுடைய ரசூல் அந்த ஹதீஸில் என்ன சொன்னார்கள்? தொழுகை ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகையே இல்லை. இமாமுக்கு பின்னால் நீங்கள் இருக்கும்போது ஃபாத்திஹாவை தவிர வேற எதுவும் ஓதாதீர்கள், ஃபாத்திஹா ஓதுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால் கண்டிப்பாக ஃபாத்திஹா ஓத வேண்டும். தொழுகை அல்லாத நேரங்களில் குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவிசாய்த்து என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும் என்று அந்த அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த விளக்கத்திலிருந்து சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மாமூம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஃபாத்திஹா ஓதுவதுதான் சிறப்பு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ளலாம். இந்த கருத்தை தான் நிறைய அறிஞர்கள் இந்த ஆதாரங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து சுருக்கமாக சொல்கின்ற விஷயம். பலர்கள் ஓத வேண்டாம் என்று சொன்னாலும் பல அறிஞர்கள் ஓதுவதுதான் சிறப்பு என்ற கருத்தை என்ன செய்கின்றார்கள்? முன்வைக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் என்ன செய்தான்? அறிந்தவன். நிறைய விஷயங்கள் தொழுகை சம்பந்தமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற அந்த நேரத்தில் சுத்ராவை பற்றி இருக்கிறது. சுத்ரா அது ரொம்ப ஒரு பெரிய மேட்ரு. அது அப்படியே தொழுதுருவாங்க, முன்னால் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அது சம்பந்தமாக டீட்டெயில்ஸாக நாம் தெரிய வேண்டியது இருக்கிறது. அதே போல் தஸ்வியத்து சுஃபூஃப், சஃப்புகள் சிலங்க பார்த்தா முன்னால் நிற்பாங்க, பின்னால் நிற்பாங்க, இடைவெளி இருக்கும், காலு முன்னால் இருக்கும், பின்னால் இருக்கும். இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாம் அறிய வேண்டியது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு ஒரு நேரம் கிடைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அதற்கு தனியாக ஒரு வகுப்பை நாம் எடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தின் செய்திகளை புரிவதற்கும் அதை அமல்படுத்துவதற்கும் உண்டான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சகோதரர் அவர்கள் இங்கு ஒரு 4 கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். அந்த 4 கேள்விக்கு முதல்ல உள்ள 2 கேள்வியை மட்டும் என்ன செய்வோம்? இப்போ பதில் சொல்லுவோம். நேரம் இல்லை. மீதி உள்ள 2 கேள்வியை நமக்கு இனி நேரம் கிடைக்கும் போது என்ன செய்வோம்? சொல்லுவோம் சுருக்கமாக. 1வது கேள்வி தும்மினால் என்ன செய்வது? தும்மினால் என்ன செய்வது? தும்மினால் என்ன செய்வது? நீ சொல்லு பார்ப்போம். தும்மினால் என்ன சொல்லு? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும்.
கேட்கக்கூடிய ஆள் என்ன செய்யணும்? யர்ஹமுக்குல்லா, யர்ஹமுக்குல்லான்னு சொல்லணும். அப்போ அந்த தும்மினவர் திரும்பி என்ன செய்யணும்? யஹ்தீக்குமுல்லா வ யுஸ்லிஹ் பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக, உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் என்ன செய்வானாக, சரிப்படுத்துவானாக என்று அவர் என்ன செய்ய, முதல்ல தும்மினால என்ன செய்யணும்? 3 பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம். காஃபிர்களாக இருந்தால் இதை செய்வாங்களா? எவனை ஒருத்தன் தும்மிட்டு போறான், நமக்கு என்னப்பா இல்லையா? அவன் தும்மினா அல்ஹம்துலில்லாஹ், ஒருவர் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, அவருக்கு ஒரு இறை வணக்கம். நம்ம என்ன செய்யறோம்? யர்ஹமுக்குல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்று நமக்கு ஒரு நன்மை, திரும்ப அவருக்கு ஒரு நன்மை. ஒரு தும்மல் தான், நிசார விஷயம், சின்ன விஷயம், ஒரு தும்மல். அவர் யஹ்தீக்குமுல்லா, திரும்பவும் திரும்ப இவர் அவரை யஹ்தீக்குமுல்லா யுஸ்லிஹ் பாலக்கும், இப்படி பரஸ்பரம் துஆக்கள் தான் அங்கு என்ன செய்கிறது, வருகிறது. இதான் தும்மும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா ஆமா, தொழுகையின் போது என்ன நடக்கும் என்பது அவர் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இங்கு கேள்வி கேட்டிருப்பது தொழுகையின் போது என்ற வாசகம் என்ன செய்யவில்லை, இங்கு இடம்பெறவில்லை. ஒரு நிமிஷம், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? அவர் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். இப்போ தான் சகோதரர் கேட்கிறாரு, தொழுகையின் போது தும்மினால் என்ன செய்ய வேண்டும்? அதனால் செகண்ட் கொஸ்டின். இது சாதாரண கேள்வி, தும்மினால் என்ன செய்வது? சரி, அப்போ தொழுகையின் போது தும்மினால் என்ன செய்வது? தும்மிட்டோம், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது தொழுகையில் உள்ள விஷயம் கிடையாது. இனி அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாரு. இந்த சாதாரணமாக தும்மும் போது அந்த ஞாபகத்தில் நம்ம என்ன செய்திருவோம், திடீர்னு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை மறந்து சொல்லிடுவோம் இல்லையா? அப்படி மறந்து சொன்னால் தொழுகை பாத்திலாகாது. காரணம், இது இறைவனுடைய ஒரு துதிபாடுதல், இறைவனை புகழுதல். இறைவனிடத்தில் தான் அந்த பேச்சு என்ன செய்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், இறைவா உனக்கே புகழ் அனைத்தும். அந்த பேச்சு டைரக்டாக இறைவனிடத்தில் தான் போகிறது என்பதால் அந்த தொழுகை பாத்திலாகாது. அதே நேரத்தில் நாம் தொழுகொண்டு இருக்கும்போது ஒருவர் என்ன செய்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாரு, நம்ம என்ன செய்கிறோம், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் இப்படின்னு சொன்னால் தொழுகை பாத்தில் ஆகிவிடும். காரணம் என்ன? மனிதர்களிடத்தில் நாம் பேசுகிறோம், அவர் சொன்னதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பதில் கொடுக்கிறோம். முதல்ல உள்ளது அப்படி இல்லை. எந்த மனிதனிடத்தில் நம்ம என்ன செய்யவில்லை, பேசவில்லை. இறைவனிடத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், இறைவா புகழனைத்தும். அதுவும் மனப்பூர்வமாக என்ன செய்யக்கூடாது. ஏன்னா தொழுகைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், தொழுகை இல்லாத விஷயம். ஞாபகம் இல்லாமல் அப்படியா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டா தொழுகை பாத்திலாக ஆகாது. சலாத்திற்கு பதில் சொன்னால் தொழுகை என்ன செய்யவிடும், பாத்திலாக ஆகிவிடும். இது 1வது கொஸ்டின். 2வது கொஸ்டின், கொட்டாவி விட்டால் என்ன செய்வது? இந்த கொட்டாவி விட்டால் என்ன செய்வது என்பது, இப்போ உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொட்டாய் விடும்போது சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், கொட்டாய் விட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். ஆனால் அஊது சொல்லக்கூடாது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லக்கூடாது. கொட்டாவி விட்டால் கையை கொண்டு இப்படி என்ன செய்ய வேண்டும், இப்படி மறைக்க வேண்டும், மூட வேண்டும், அவ்வளவுதான் செய்யணுமே தவிர அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லக்கூடாது என்று சில அறிஞர்கள் பேசுவார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் கொட்டாவி விட்டால் கையை கொண்டு மூடுங்கள், கையை கொண்டு மூடுங்கள் அப்படின்னு தான் வருது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஹதீஸில் என்ன செய்யல, வரல. அதனால் கொட்டாய் விட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லக்கூடாது.
கையை கொண்டு மூட வேண்டும் என்று சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து. ஆனால் இந்த பக்கத்தில் வேறு சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் சொல்லுவது தப்பு. கொட்டாவி விட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லலாம் இந்த அறிஞர்கள். அப்ப அதற்கு என்ன ஆதாரம்? அவங்க சொல்ல முடியாது இல்லையா, ஆதாரம் காட்டணும் இல்லையா, குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை காட்டணும். அப்ப அவங்க என்ன ஆதாரத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கொட்டாவி விட்டால் வாயை மூடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஹதீஸினுடைய கொஞ்சம் மேலே பாருங்க, அந்த ஹதீஸிலேயே வருகிறது, அதுக்கு மேலே அத்தஸாஉபு மினஷ் ஷைத்தான், கொட்டாவி என்பது ஷைத்தானுடைய செயல். கொட்டாவி என்பது ஷைத்தானுடைய செயல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொட்டாவி என்பது ஷைத்தானுடைய செயல். எனவே கொட்டாவி விட்டால் நீங்கள் கையை வைத்து வாயை மூடிக்கொள்ளுங்கள். இப்ப ஷைத்தானுடைய செயல் என்று வருகிறது. கொட்டாவி ஷைத்தானுடைய செயல், வாயை மூடிக்கொள்ளுங்கள் என்றுதான் வருகிறதே தவிர அவுது சொல்லுங்கள் என்று அப்போதும் ஹதீஸில் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அப்ப ஷைத்தானுடைய செயல் என்று வருகிறது. குர்ஆனில் இன்னொரு வசனம் வருகிறது, இம்மா என்ஸஅன்னக மினஷ் ஷைத்தானி நஸகுன் ஃபஸ்தஇது பில்லாஹ், ஷைத்தானுடைய ஒரு ஊசாட்டம் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று குர்ஆனில் ஒரு வசனம் என்ன செய்து வருகிறது. இம்மா என்ஸஅன்னக மினஷ் ஷைத்தானி நஸகுன் ஃபஸ்தஇது பில்லாஹ், ஷைத்தானுடைய ஊசாட்டம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். எனவே கொட்டாவி என்பது ஷைத்தானுடைய செயல் என்று ஹதீஸ் வருகிறது. இந்த வசனத்தையும் அந்த ஹதீஸை எல்லாம் ஒன்றை மற்றொன்றோடு இணைத்து பார்க்கும்போது கொட்டாவி விட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதில் தவறில்லை என்ற கருத்தையும் அறிஞர்கள் என்ன செய்கின்றார்கள், முன்வைக்கின்றார்கள். புரியுதா உங்களுக்கு? எப்படி? தொழுகையில் இல்லைங்க, ஒரு நிமிஷம். ஆமா, இந்த இரண்டாவது கேள்வியிலையும் கொட்டாவி விட்டால் என்ன செய்வது அவ்வளவு மட்டும்தான் இருக்குது. தொழுகை என்பது இல்லை. தொழுகை என்பது இல்லை. தொழுகை என்பது இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம். சரி, அதுக்கு சொல்லுவோம். நம்ம இப்போ சொன்னது தொழுகைக்கு வெளியில. தொழுகையில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. இனி தப்பி தவறி சொன்னா அது தவறில்லை. ஏன் சொன்னா அஊது நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தருகிறேன், இறைவனிடத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான். சலாம் என்பது, சலாத்துக்கு பதில் என்பது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்பதால் அங்க தொழுகை பாத்திலாக ஆகிவிடும். அஊது சொல்வதன் மூலமோ அல்ஹம்துலில்லாஹ், தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதன் மூலமோ சொல்லக்கூடாது. ஏன்னா தொழுகை இல்லாத விஷயம். அப்படி ஒருவர் தப்பி தவறி சொல்லிட்டா தொழுகை என்ன செய்யாது, பாத்திலாக ஆகிவிடாது. சலாம் போல அல்ல. சலாம் என்பது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்பதால் அவன் மனிதர்களிடத்தில், ஏன்னா பேசுவது என்பது தடை, மனிதர்களிடத்தில் பேசுவதுதான். அல்லது சொந்தமாக தொழுகையில் இல்லாத ஒன்றை பேசுவது. எப்படி? உதாரணமாக அல்லாஹ் அக்பர்னு கை கட்டிக்கிட்டு அது பாடுதான். எப்படி? இறைவனிடம் கையேந்துங்கள் அவனை இல்லை என்று சொல். இப்போ இது தொழுகை பாத்திலாயிரும். இது உலகறியில் உண்டான ஒரு வழக்கம். இறைவனிடம் கையேந்துங்கள் என்பது அல்லாஹ்விடம் தான் கையேந்தணும். அது உண்மையான விஷயமாக இருந்தால் கூட இது ஒரு கேலி கூத்து மாதிரி என்ன செய்கிறோம், ஆயிரும். அதனால் இந்த மாதிரி செயல்களை தவிர்ப்பது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தொழுகை என்ன செய்துவிடும், பாத்திலாகிவிடும். தெரியாம அல்ஹம்துலில்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று தவறுதலாக எப்போதும் உள்ள வழக்கத்தில் சொல்லிட்டால் தொழுகை என்ன செய்யாது, பாத்திலாக ஆகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க விஷயங்களை கேட்பதற்கும் அறிவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யும் போது ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டாம், ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம். அதே போல உங்களிடத்தில் கேள்வி கேட்கும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் உழப்பி விடாதீர்கள். அது பெரிய பாவம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, எனக்கு அந்த விஷயம் தெரியல,
உடனே ஏன்னா இல்மு வந்து கடல் மாதிரி இருக்குது, தெரியாம இருந்தா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் பார்த்து என்ன செய்கிறேன், 2 நாள் கழிஞ்சு சொல்லுறேன். ஏன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படித்தான். தெரியலன்னு வைங்களேன், இப்போ தெரியல நான் பார்த்து என்ன செய்கிறேன் சொல்கிறேன். நம்ம இப்படி சொல்லிட்டா, பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டா இந்த ஆலிம் சாருக்கு ஒன்றும் தெரியாதோ அப்படின்னு நம்மளை இடம் போட்டுருவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாயில் வந்த மாதிரி உடர்னா லல்லு அதல்லு, தானும் வழிகட்டு பிறர்களையும் அவர் வழிகெடுத்தார். அல்லாஹ்விடத்தில் மறுமையில் பயங்கரமான ஒரு தண்டனைக்கு ஆளாக்கப்படுவான் அந்த மனிதன். இப்படிப்பட்ட எல்லா தீமைகளிலிருந்தும் ஷர்றுகளிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து எப்போதும் மார்க்க விஷயங்களை கேட்கும் ஆர்வம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றோடு இன்ஷா அல்லாஹ் நமது கோடைகால பயிற்சி வகுப்பு இன்றோடு நிறைவு பெறுகிறது. 25ஆம் தேதி ஏற்கனவே நாம் சொல்லப்பட்டதை போல அந்த தேர்வு எழுதக்கூடிய மக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தேர்வு நடத்தப்படும். 29ஆம் தேதி நிறைவு நிகழ்ச்சி நடத்தப்படும். அந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.